குடிச்சிட்டு இருந்த செடியனை பாக்கியை கூட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ பிரச்சனை யாருக்கு தான் இல்லை, ஆனா அதுக்கெல்லாம் குடிக்கிறது தான் தீர்வா, எல்லாத்தையும் எதிர்த்து நின்று போராடணும், சும்மா இருந்தாலே பாதி பிரச்சனை போயிடும்னு அட்வைஸ் பண்றாங்க. அப்புறம் பாக்கியாவோட அட்வைஸை கேட்டு 2 பேரும் இனிமே குடிக்க மாட்டேன்னு சாரி கேட்கறாங்க. கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெனியோட அப்பா எப்படியாவது டைவர்ஸ் வாங்கணும், அந்த கேடு கட்டவன் உன் வாழ்க்கையை விட்டு விலகணும், அவங்கிட்ட இருந்து நீ விடுதலை அடையணும்னு சொல்றாரு. ஜெனி எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதே போல செடியன் கோர்ட்டுக்கு கிளம்பும் போது ஈஸ்வரி அம்மா, ஜெனி வேணும் குழந்தை வேணும்னுலாம் நீ வாயை மூடிட்டு நிக்காத, அவளுக்கு விருப்பம் இருந்து வாழ்றதா இருந்தா வந்து வாழட்டும், இல்லைன்னா அவ விருப்பப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு போகட்டும், ஆனா நீ குழந்தைய மட்டும் விட்டு கொடுக்க கூடாதுன்றாங்க. கோபி ஈஸ்வரி அம்மா கிட்ட, அம்மா நான் கூட்டு போறேன்ல, நான் பாத்துக்கிறேன்றாரு. ஆனா செரியன், இல்ல நானும் அம்மாவை மட்டும் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு பாக்கியாவை கூப்பிட்டு போறாரு. கோபி உடனே அப்செட் ஆகிறாரு. இதை ராதியா பார்த்துட்டு ரூம்ல போயிட்டு கோபி கிட்ட, அவ அம்மா மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறான், அது உங்களுக்கு புரியலையா, எல்லாம் லிமிட்டா வச்சிருந்தா நீங்க சரின்னு சொன்னதும் அப்செட் ஆகிருக்க மாட்டீங்கன்றாங்க. கோபி கோர்ட்டுக்கு போகலன்னதும் ட்ரெஸ்ஸை கட்டுறாரு. ராதியா உடனே ஆபீஸ்க்கு முதல்ல கிளம்புங்க, இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ற வழியை பாருங்க, நான் போயிட்டு டிஃபன் எடுத்து வைக்கிறேன்றாங்க. இது கேட்டு கோபி, ஆபீஸா, அப்படி ஒன்று இருந்தா தானே நான் போறதுக்கு, அதை இழுத்து மூடி தான் பல நாள் ஆச்சு, அதனால தான் கோர்ட்டுக்கு போகலாம்னு நினைச்சேன், அவனும் என்ன கழட்டி விட்டுட்டான், இப்போ எனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு தனக்கு தானே புலம்பிட்டு இருக்காரு. அப்புறம் கோபி அவர் ஃப்ரெண்டு செந்தில் கூட போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல காஃபி சாப்பிட்றாரு. அப்போ செந்தில் கோபி கிட்ட, ராதியா கிட்ட சொல்லிட்டியா ஆபீஸ் காலி பண்ணதெல்லாம் கேட்க, கோபி ஆபீஸ் விஷயத்தை பத்தி புலம்பிட்டு செந்தில் கிட்ட ஜாப் கேட்கிறாரு. அது செந்தில் 40 வயசானாலே யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல, கோபி எனக்கு 50 வயசாச்சு, அப்ப எனக்கு வேலை கிடைக்காதா, டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடுறேன், எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன், 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சொந்த கம்பெனி நடத்திருக்கேன், கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும்டா, நான் MBA குவாலிஃபைன்னு டென்ஷன்ல புலம்பி தள்ளுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.